டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நிகழ்ந்து வருகிறது. பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து பஞ்சாபில் பதற்றம் நிலவும் நிலையில் முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தயார் நிலை குறித்து விவாதிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லைப்புற மாநிலங்களில் இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக பஞ்சாப் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில எல்லைகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பிரதமருடன் இந்த முக்கியமான ஆலோசனையை அஜித் தோவல் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முப்படைகளை சார்ந்த முக்கியமான அந்த தளபதிகளும் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அஜித் தோவல் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களை சந்தித்து பாதுகாப்புத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை விளக்கி வருகின்றார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடன் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இது அதிகரிக்க கூடும் என்பதற்கான நம்பிக்கைகள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. எனவே மிகவும் தீவிரமாக எல்லைப்புற மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்களை உடனுக்குடன் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. காஷ்மீர் மட்டுமல்ல, குஜராத் தொடங்கி நமக்கு ராஜஸ்தான் மாநிலம், பஞ்சாப் மாநிலம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் அளவிற்கு எல்லையை பாகிஸ்தான் நாட்டுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். அதில் பல இடங்களில் இன்னும் பெரிய அளவில் முள்வேலி கம்பிகள் கூட வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் நாட்டவர்கள் உள்ளே ஊடுருவியோட கூடும் அந்த ராணுவத்தினர் என்கின்ற அச்சம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எல்லைப்புறங்களை நோக்கி அவர்கள் கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நேற்று காலை முதலே ஜம்மு காஷ்மீரில் தொடங்கிவிட்டார்கள். பஞ்சாப் மாகாணத்திலும் அது போன்ற ஒரு நடவடிக்கையை தொடங்குவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பாதுகாப்பு ஆலோசகருடன் பிரதமர் தற்பொழுது ஆலோசித்து வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.